ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 28/10/2025 ஐப்பசி மாதம் 11ஆம் நாள் விஸ்வாவசு வருடம். இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணிக்கு, சூரிய அஸ்தமனம் மாலை 5:44 இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை, ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த நேரத்திலே வீடு நிலம் வாங்குவதற்கு விற்பதற்கு அது சம்பந்தமாக பேசலாம். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் இணைவதற்கு, நல்லபடியாக விவாகரத்து இல்லாமல் இணைந்து வாழ்வதற்கான பேச்சுவார்த்தைகளை துவங்கினால் அது நல்லபடியாக முடியும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கும், அக்ரிமெண்ட் போடுவதற்கும், பங்காளிகளுக்குள் சொத்துக்களை பிரித்து கொள்வதற்கும், உயில் எழுதுவதற்கும் நல்ல நேரம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனி கோரை நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த நேரத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இளையோர் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 1 மணி 8 வரை பூராடம், அதன் பிறகு உத்திராடம். இன்றைய திதி இன்று காலை 4:35 மணி வரை வளர்பிறை சஷ்டி, அதன் பிறகு சப்தமி. இன்றைய சந்திராட்டமும் ரிஷபராசிக்கு சந்திராட்டமும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே ஊதா நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலங்களும் ஆதாயங்களும் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். அலுவலகத்திலே சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டாகும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சந்திராட்டமும் தொடர்கின்றது. வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். மன அமைதிக்கு இறைவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டிய நாள். உங்களுக்கு பிடித்த கடவுளுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். ராமநாமமோ, முருகனுடைய திருப்பெயரோ, சிவநாமமோ, உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்தினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீருகின்ற நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மொத்தத்தில் மனம் சந்தோஷமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். எதிர்பார்த்த இடமாற்றம் நல்லபடியாக கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். காரிய அனுகூலங்கள் உண்டாகும். மேலதிகாரிகளால் அலுவலகத்திலே நெருக்கடிகள் உண்டாகின்ற நாள். ஆகவே வேலையிலே கவனத்தை செலுத்த வேண்டும். வீண் விரயங்கள் ஏற்படும். ஆகவே உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு போன்றவற்றையெல்லாம் வீட்டிலேயே வைத்துவிட்டு செல்லுங்கள். அது உங்களுக்கு நல்லதை தரும். காரிய அனுகூலங்கள் உண்டாகும். உத்தியோகத்திலே பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. ஆகவே பொருளாதாரத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும்.
அலுவலகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் இன்றைய நாள் பொருளாதாரம், உடல்நலம், மற்றவர்களோடு பழகுதல் என எல்லாவற்றிலும் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலை செய்யும் இடத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகளை தருகின்ற நல்ல நாள். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். காரிய தடைகள் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். மொத்தத்தில் மனம் உற்சாகமாக காணப்படுகின்ற அருமையான நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கடன் தொல்லைகள் விலகும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு ஏற்படுகின்ற நல்ல நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உத்தியோக மாற்றம் ஏற்படும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நாள். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். புதிதாக தொழில் தொடங்கும் முயற்சிகள் நல்ல வெற்றியை பெறும். காரிய தடைகள் விலகுகின்ற நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா சிறப்புகளும் உங்களுக்கு தேடி வருகின்ற நல்ல நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே எல்லா வகையிலும் வெற்றிகள் தேடி வரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மனம் சந்தோஷமாக இருக்கின்ற நல்ல நாள். கூட்டு தொழிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபங்கள் தேடி வருகின்ற நாள். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். சிறப்பான நாள் இது. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எல்லா விதமான பாக்கியங்களும் தேடி வரும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள், உறவினர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். முருகப்பெருமானை வணங்கி நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபங்கள் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வரும்.
புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். திடீர் பணவரவுகள் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நல்ல நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். பணவரவு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டாகும். தாய் வழி உறவுகளின் மூலம் ஆதாயங்கள் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். குருமார்கள் எந்த ஒரு குருவாக இருந்தாலும் தங்களுடைய செய்கையின் மூலம் மற்றவர்களுக்கு நல்ல ஒரு அறிவுரைகளை சொல்லி தான் வாழ்கின்ற வாழ்க்கையை மற்றவர்களுக்கு பாடமாக வைப்பவர்கள் குருமார்கள். குருவை பணியாதவன் இறைவனை பணிந்தாலும் பிரயோஜனமில்லை. குருவை நிந்திப்பவன் இறைவனை வணங்கினாலும் பிரயோஜனமில்லை. இறை அருள் கிடைக்காது. குருவை எவன் ஒருவன் நிந்திக்கின்றானோ அவனுக்கு கடவுளுடைய அருள் கிடைக்காது. ஆகவே குருவை வணங்குபவன் மேலான நிலைக்கு வருவான். கண்ணுக்கு தெரிந்து நமக்கெல்லாம் நம்மோடு இருந்து கண்ணுக்கு தெரிந்து நம்மோடு இருந்து நமக்கெல்லாம் பக்தி நெறியை ஊட்டிய காஞ்சி மகா சுவாமிகள் அவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு அருமையான விஷயத்தை தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த கடல் நீரை உதாரணமாக காட்டி அவர் ஒரு அருமையான விஷயத்தை நமக்கு விளங்க வைத்தார். இந்த சமுத்திரமானது ஆடாமல் அசையாமல் இருக்கிற போது ஒரு காற்று அடித்தால் கூட உடனே அதிலே அந்த தண்ணீர் துளிகள் குமிழ்களாக தோன்றுகின்றது. இன்னொரு காற்று அடிக்கின்ற போது அந்த குமிழ்கள் உடைந்து போகின்றது. பரமாத்மா ஆடாத அசங்காத சமுத்திரம் போல் மாயை என்கின்ற காற்றினால் அதிலே ஜீவாத்மாக்கள் என்கின்ற நாம் எல்லாரும் குமிழ் மாதிரி தோன்றியிருக்கின்றோம். குருவினுடைய கடாட்சம் என்கின்ற நல்ல காற்று நம்மேல் பட்டால் அந்த குமிழானது உடைந்து விடுகின்றது. அந்த துளியானது சமுத்திரத்தோடு ஐக்கியமாகி விடுவது போல நாமும் பரமாத்மாவோடு இரண்டரை கலந்து விடுவோம். அதாவது குருவினுடைய கடாட்சம் கிடைத்து விட்டார். இந்த கடல் நீர் சமுத்திர ஜலமானது என்றென்றும் அளவு குறையாமலே தான் இருக்கின்றது. அதிலிருந்து ஆவி பிரிந்து மேகமாக மேலே சென்று மழையாகி உலகத்திலே பலவிதங்களிலே நதி, ஓடை, வாய்க்கால், ஏரி, குளம், கிணறு என ஜலவாசங்களாக திகழ்கின்றது. சமுத்திரம் வற்றுவதில்லை. அதிலே புதிதாக வெள்ளம் வருவதில்லை. அதிலிருந்து வந்த ஆறு குளங்கள் வற்றி போகும். ஆனால் சமுத்திரம் வற்றாது. இங்கே வெள்ளம் வரலாம், ஆனால் கடலிலே வெள்ளம் வராது. வெயில் நாட்களிலே நம்முடைய வீட்டு குழாய்களிலே தண்ணீர் வருவதில்லை. ஆனால் மழைக்காலத்திலே கோதாவரியிலே வெள்ளம், காவேரியிலே உடைப்பு என சிருஷ்டி காலத்திலே இந்த உலகத்திலே எவ்வளவு தண்ணீர் இருந்ததோ அதிலே ஒரு இம்மி கூட குறையாமல் இன்றைக்கும் அப்படியே வைத்திருக்கின்றான் கடவுள். அவை கூடவும் இல்லை, குறையவும் இல்லை. பணக்காரர்கள் நிலத்தை விற்று வீடு வாங்குவார்கள். வீடுகளை விற்று வங்கியிலே பணத்தை போடுவார்கள். பங்கு பணத்தை ஷேர்களாக, அதாவது பங்குகளாக மாற்றுவார்கள். மொத்த சொத்து மாறாது. அவற்றின் ரூபம் பல விதங்களிலே மாறும். அதுபோல இந்த தண்ணீரானது பல விதங்களிலே வந்தாலும் சமுத்திர ஜலமானது ஒரே போல் இருக்கின்றது. நதியாக, ஏரி, குளங்களாக
வந்தாலும் சமுத்திர நீர் என்பது ஒரே மாதிரி இருக்கின்றது. பரமாத்மா பலவாக தோன்றியிருக்கின்றார். அதுபோல தோன்றிய பின்னும் சமுத்திரத்தைப் போல கூடாமல் குறையாமல் அப்படியே இருக்கின்றார். நமக்கு கூடுதல் குறைவு எல்லாம் உண்டாகிற அந்த மாயை தோன்றுகின்றது. ஆனால் உள்ளது ஒன்றேதான் என்ற ஞானம் வந்துவிட்டால் எங்குமே கூடுதலும் இல்லை குறைவும் இல்லை என மிக மிக அழகாக இந்த பரமாத்மா ஜீவாத்மா உதாரணத்தை கடல் நீரை வைத்து சொன்னார் மகா பெரியவர். பரமாத்மா ஜீவாத்மா என சொல்லும்போது மிக அழகாக அந்த நீர்க்குமிழிகளை உதாரணம் காட்டி சொன்னார். சமுத்திர ஜலமானது மழையாகி அதிலிருந்து ஏரியும் அதிலிருந்து குளமும் குட்டையும் கிணறும் உண்டாகின்றது. இவை மறுபடியும் சமுத்திரத்திலே கலப்பதில்லை. ஆனால் எல்லா நதிகளும் சமுத்திரத்தையே தேடி வந்து கலந்து விடுகின்றன. வடக்கே ஒரு நதிக்கு சோன் என்று பெயர். சோனம் என்றால் சிகப்பு. இந்த நதி சிவப்பான மண் வழியே ஓடுகின்றது. ஆந்திராவிலே கிருஷ்ணா நதி நீர் இருக்கின்றது. கிருஷ்ணா என்றால் கருப்பு. இந்த நதி கருப்பு மண் மீது ஓடுகின்றது. கங்கை என்றால் வெளுப்பு. இதுவும் ஓடுகின்ற பிரதேசத்தை பொறுத்து அமைந்த பெயர்தான். மூன்றும் ஒரே கடலிலே கலக்கின்றது. சிகப்பானது ரஜோகுணம், கருப்பு தமோகுணம், வெள்ளை சத்வகுணம். மனசானது இந்த மூன்று குணங்களிலே எதில் பாய்கின்றதோ அதை ஒட்டி ஜீவாத்மாவுடைய சுபாவம் அமைகின்றது. எப்படியானும் கடைசியிலே பரமாத்மா சமுத்திரத்திலே தான் கலக்கின்றது. அதுபோல நம்முடைய மனமானது எதனை நாடுகின்றதோ அதுபோலவே நம்முடைய குணமானது இருக்கும். ஆகவே அந்த நல்ல சத்வகுணத்தை ஏற்படுத்தி கொண்டு எந்நேரமும் இறை சிந்தனையிலே இருந்தால் நம்முடைய மனமானது அந்த பரமாத்மாவோடு கலந்துவிடும் என மிக அழகாக சமுத்திரத்தை உதாரணம் காட்டி நமக்கு மிகப்பெரிய தத்துவத்தை எடுத்து சொன்னார் மகா பெரியவர். ஆகவே குருமார்களுடைய பார்வை என்பது பட்டுவிட்டாலே நமக்கு நல்லது நடக்கும். மேலும் அவர்களுடைய பேச்சை கேட்டு அதன்படி நாம் நடந்தோமானால் நம்முடைய வாழ்வு சிறந்ததாக இருக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.